வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மந்த் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 5 மாத காலகட்டமும் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து பிளெயினாக ராசி பற்றி சொல்கிறது இல்லைங்க. இப்போ ஒரு ராசினா 12 லக்னமும் சேர்ந்து அந்த ராசிக்கும் அந்த லக்னத்துக்கும் என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து இந்த ராசி பலன் வீடியோஸ் எங்களை மாதிரி நிறைய அஸ்ட்ராலஜி சொல்கிறாங்க. இதில் வந்து பாருங்கள், என்னோடதுல 1-2 வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 100 கமெண்ட் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் 50 கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க, நீங்கள் சொன்னது எல்லாமே நடந்துச்சு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. ஒரு 20 கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னதில் பாதி தாங்க நடந்துச்சு, மீதி பாதி நடக்கவே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு 10 கமெண்ட் என்னங்க பயங்கரமாக உருட்டுறீங்க, ஒன்றுமே நடக்கலை, எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்ற மாதிரி கமெண்ட் வருது. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஜென்ரலாக ஒன்று பார்த்துக்கோங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, நானுன்னு இல்லைங்க, எல்லா அஸ்ட்ராலஜிஸும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் சொல்கிறோம். இப்போ மேஷ ராசி மேஷ லக்னம், ரிஷப ராசி ரிஷப லக்னம், மிதுன ராசி மிதுன லக்னம், அந்த ஒரு லக்னத்துக்கு மட்டும்தாங்க சொல்கிறோம். அது இல்லாமல் ஒவ்வொரு ராசியும் வந்து பார்த்திங்கன்னா 12 லக்னமும் கவர் ஆகும். ராசின்றது நம்மளோட மனசு, ஆசை, நம்மளோட எண்ணம், இதெல்லாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ராசி நம்ம பிறக்கிற நாளை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா. லக்னம் அப்படின்றது அந்த நேரம், லக்னம்ன்றது தான் வந்து பார்த்திங்கன்னா விதி. அப்போ உங்கள் எண்ணங்கள், உங்களோட ஆசைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லக்னம் விதி வழி தான் நிறைவேறும். அப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படும் போது, இப்படி சொல்லும்போது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னடா இப்படி உருட்டுன்றாங்களே, அந்த உருட்டுனா என்னன்றது எனக்கு தெரியல, மீனிங்கு உருட்டுன்றாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம். இன்னொரு ஆஸ்பெக்டில் நாங்கள் என்ன யோசிக்கணும்னா, பாவம் நீங்கள் ஒரு சிலர் வந்து இருக்கிற வேலையும் போச்சுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டத்தோடு அழற ஒரு பொம்மைலாம் போட்டு அனுப்புறீங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்துச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு பிளான் பண்ணும்போது பார்த்தீங்களான்னா, இந்த 12 ராசிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் 12 லக்னமும், அதாவது இந்த எந்தெந்த மாதம் ஃபேவராக இருக்கும், எந்தெந்த மாதம் ஃபேவராக இருக்காது, எந்தெந்த லக்ன ராசி காம்பினேஷன் ஓகேவாக இருக்கும், ஆவரேஜாக இருக்கும், இது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் வந்து ஒரு சார்ட் அவுட் மாதிரி பண்ணி கொடுத்துட்றேங்க. அப்போ என்னென்னா உங்களை பற்றி தெரியும், சரி நம்மளுக்கு இப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிப்பீங்க. அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்களா, நம்ம இப்போ நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதில் வந்து பார்க்கணும் 1, 4, 7, 10 அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1, 5, 9 கோணம், திரிகோணம், ட்ரையாங்கிள் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி கேந்திரத்தில் கோணத்தில் இருக்க நம்மளுக்கு வந்து தசா புத்தி நடக்குது அப்படின்னா நாங்கள் சொல்கிறது 100% நடந்துருங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்தான பலம் மறையாமல் இருக்கணும். ஸ்தான பலம் அப்படிங்கிறது 3, 6, 8, 12 இந்த இடத்துல மறையாமல் இருக்கணும். மறையாமல் இருக்குது அப்படின்னா 100% நடந்துடும். இல்லைனா கொஞ்சம் மறைஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு 80%, 70% நடக்கும். இதுக்கு மேலே இப்போ சிலர் கேட்பீங்க, என்னங்க எங்களுக்கு ராகு தசை நடக்குதுங்க, கேது தசை நடக்குதுங்க. உண்மைதான், ராகு தசை கேது தசை வந்து, ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா சாயா கிரகங்கள் தான், அவங்களுக்குன்னு தனி வீடு கிடையாது. ஆனால் அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டை இவங்க டாமினேட் பண்ணிப்பாங்க. ஸோ இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னீங்களா, நாங்கள் வந்து இந்த ராசி பலன்கள்லாம் சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பக்காவாக புரிஞ்சிடும் நம்ம என்ன ஸ்டேட்டஸில் இருக்கோம் அப்படின்னு. ஆக்சுவலி நம்ம மாதம் ஒரு ஜோஷிக்கிட்ட போக முடியாது இல்லைங்களா. மாதம் கிரக பயிற்சி, இப்போ இந்த மாதமே எத்தனை கிரக பயிற்சி, ஆவணி மாதமே எத்தனை கிரக பயிற்சி என்னோட பதிவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம போய் கேட்டுட்டு இருக்க முடியாது இல்லைங்களா. ஸோ நாங்கள் சொல்லும்போது நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரிஞ்சிடும், உங்களோட ஹாரோஸ்கோப்பை நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. அந்த விதத்தில் நான் இப்போ இந்த காம்போ கொடுத்துருக்கேன். என்னென்ன மாதிரி காம்போ, எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா. வரிசையாக வந்து பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 12 ராசிகள், ஒவ்வொரு ராசிக்கும் 12 லக்னானோட காம்போ தான் பார்க்குறோம். அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் 12 லக்னத்தில் இருக்கவங்களுக்கு என்னென்ன மாதிரி நல்லது வரப்போகுது, என்னென்ன மாதிரி கெடு பலன்கள் வரப்போகுது, எந்த லக்னோ ராசி காம்பினேஷன் ஆவரேஜாக இருக்குது, இதை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம என்ன ராசியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துலா ராசி. துலா ராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னாலேங்க, ஒரு தராசை வச்சுட்டே கையில் வந்து திரியக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்ல, பர்ஃபெக்ஷனிஸ்ட், எல்லாமே பர்ஃபெக்டாக செய்வாங்க. நீ தப்புன்னா நான் தப்பு அப்படின்னு டைரெக்டாக பேசுவேன், நீ கரெக்டுன்னா நான் கரெக்ட் அப்படின்னு சொல்லுவேன். அந்த முகஸ்தூதியெல்லாம் தெரியாது துளாராசி அன்பர்களுக்கு. ஸோ துளாராசி அன்பர்கள் வந்து பாருங்கள், நிறைய பேர் வந்து சொன்னது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனைகள் எல்லாமே விலகி பாதை வந்து புரிய ஆரம்பிச்சிருக்குங்க. இப்போ ஹாரோஸ்கோப் பார்க்க வராங்க பார்த்தீங்களா, அதில் நிறைய பேர் சொன்னது, துளாராசியில் வந்து பாருங்கள் எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் எல்லாம் விலகுச்சுங்க, தெரியுது, ரொம்ப பெருசாக இருந்தது இப்போ ஓகேவாக இருக்குது, பாதை புரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது சொன்னாங்க. அது எதனால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ராகு கேது பயிற்சியும் போதே நிறைய பேர் அது சொல்ல ஆரம்பித்தாங்க.
குரு 8ல் இருக்கும்போது எப்படி துலாவுக்கு நன்மை செய்யும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சிலர் அப்படியும் கேட்பாங்க, ஏன் மேடம் குரு வந்து 8ல் இருக்குது, அஷ்டமத்தில் இருக்குது, எப்படி போய் துலாத்துக்கு நன்மை செய்யும் அப்படின்னு கேட்குறீங்க. பொதுவாக வந்து பாருங்கள், குரு 8ல் இருந்த கவலையே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுப விரயம் உண்டு பண்ணுவார் அவர், அவ்வளோதான். அந்த விரயத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவர் விரயத்தை உண்டு பண்ணுவார், நம்ம அதை சுப விரயமாக மாற்றிக்கணும், அவ்வளோதான் விஷயம். சரி, ஓகே. குரு பார்வை, அவர் எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்றத விட இங்கே குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு தான் பலன் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ குரு பார்வை 2ஆம் வீடு, அது பாசிட்டிவ் இல்லைங்களா? ஸோ அப்படி நீங்கள் யோசிச்சுக்கோங்க, கவலைப்பட வேண்டாம். சரி, ஓகே. இப்போ நம்ம டேரெக்டாக வந்து அந்த காம்போக்கு போயிடலாம். இப்போ துளாராசி, நான் வந்துங்க துளாராசி, நான் மேஷ லக்னம், ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னியா லக்னம், மகர லக்னம். எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முயற்சி பண்ணால் கண்டிப்பாக எல்லாமே முடிஞ்சிடும். உங்களோட டார்கெட் என்ன, நீங்கள் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க இந்த 5 மாதம், அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளே என்னத்தை முடிக்கணும்னு பிளான் பண்ணி வச்சுக்கிங்க. நான் வந்து பொதுவாக எல்லோரும் பிளான் பண்ணுவோம்ல, இந்த மாதத்துக்குள்ளே வீடு கட்டிடணுங்க, இந்த வருஷத்துக்குள்ளே பொண்ணு கல்யாணம் பண்ணணுங்க, இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு கார் வாங்கணும், இப்படி நிறைய டார்கெட்ஸ் இருக்க தானேங்க செய்யும், ஆசைகள் இருக்க தானே செய்யும். அதை நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா சக்ஸஸ் பண்ணிவிடுங்க, டோன்ட் வரி. ஓகே. இப்போ நான் வந்து துளாராசிங்க, கடக லக்னம், சிம்ம லக்னம், கும்ப லக்னம், மீன லக்னம். நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த கடகம் கும்பம், அதாவது கடகம் சிம்மம் கும்பம் மீனெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தாங்க, போராட்டம் தான், ரொம்ப போராடணும், அப்போ தான் டார்கெட்டை ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். இந்த காம்பினேஷன், அதாவது துலா ராசி இந்த கடகம் சிம்மம் மீனும் கும்பத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னமாக இருந்தால் போராட்டம் தாங்க, நிறைய போராடணும். போராட்டத்தில் வீணாக போகாது, நம்மளுக்கு ஒரு அனுபவ பாடமாக நம்மளுக்கு இருக்கும். ஸோ போராட ரெடி ஆகுங்க, சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பாருங்கள், துளாராசி தனுசு லக்னம், விருச்சிக லக்னம். அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா ஓடுற வண்டி திடீர்னு ஸ்டார்ட் ஆகலை, ஒரு வச்சாலே ஸ்டார்ட் ஆகி ஓடிடும். அந்த மாதிரி ஸ்லைட்டாக முயற்சி பண்ணிங்க அப்படின்னாலேங்க உங்களோட டார்கெட்டை ரீச் பண்ணிவிடுவீங்க, சக்ஸஸ் ஆகிடுவீங்க, கவலையே பட வேண்டாம். ஸோ இந்த துலா அண்ட் 12 லக்னானோட காம்பினேஷன் உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, முயற்சி பண்ணால் எல்லாமே நல்லபடியாக இருக்குது. வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பாருங்கள், ஒரு பொதுவான ப்ரெடிக்ஷன் தான். அதாவது ஒரு ராசி 12 ராசிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் 12 லக்னானோட காம்பினேஷன் ஒரு பொதுவான ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க சொன்னேன். இதுக்கும் மேலே நாங்கள் வந்து எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நாங்கள் பேசிகிட்டு இருக்கும் போதே எங்களோட வந்து நம்பர் வந்து டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாதீங்க, ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா ஃபோன் பண்ணும்போது பெரும்பாலான நேரம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நாட் ரீச்சபிள் இருக்கும். அப்போ நிறைய பேர் சில கமெண்ட்டும் கொடுக்குறீங்க, ஃபஸ்ட்டு ஃபோனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஃபோன் பண்ணாதீங்க, ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், ஸ்டாஃப்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, என்கிட்ட பேசிக்கலாம். உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை டீட்டெயில்டாக வந்து ஒரு அனலைசிஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.